ஆல் எங்கள் ஊரில் எங்கள் வில்லேஜில் 10 வருஷம் கழித்து மாரியம்மன் கோயில் திருவிழா 7 நாள் அதி விமர்சையாக வந்து நடந்தது. இந்த 7 நாளுமே வந்து கோவில் திருவிழா அவ்வளோ அமைதியாக அவ்வளோ நீட்டாக வந்து நடந்தது. தினமும் ஒரு என்டர்டெயின்மெண்ட், தினமும் வந்து ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் வந்து வச்சுருந்தாங்க. நான் இந்த கோவில் திருவிழா எல்லாத்தையுமே வந்து இந்த வீடியோவில் வந்து கவர் பண்ணியிருக்கேன். வீடியோ வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஊர் ஃபுல்லாமே வந்து அப்படியே லைட் வந்து பந்தல் மாதிரி வந்து போட்டிருந்தாங்க. எங்கே திரும்பினாலும் கலர்ஃபுல்லாக இருந்தது. பொங்க வைத்தல், மாவிளக்கு எடுத்தல், கரகம் எடுத்தல், டிஜே, ஆர்கெஸ்ட்ரா, கேரளா ஜெண்டா மேளம், நையாண்டி மேளம், டிஜே பேப்பர் பிளாஸ்ட், அகோர காளியாட்டம், நடன நாட்டியாலயம், மஞ்சள் நீராட்டு விழா அப்படின்ட்டு ஏகப்பட்ட என்டர்டெயின்மெண்ட் தினமும் இருந்தது. மத்தியானம் ஒரு 3 மணிக்கு வந்து பொங்க வச்சுட்டு ஒரு 6:30 மணிக்கு வந்து மாவிளக்கு வந்து அதி விமர்சையாக வந்து எடுத்தாங்க. முதல் நாள் பால விநாயகர் கோயிலுக்கு பொங்க வச்சு மாவிளக்கு எடுத்தாங்க. கோயில் ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி பூவால் அலங்காரம் பண்ணி அவ்வளோ அழகாக வந்து சாமி இருந்தது. கோவில் ஃபுல்லாமே வந்து பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்தது. மாவிளக்கெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் வான வேடிக்கை வந்து நடந்தது. அப்புறம் தினமும் ஒரு என்டர்டெயின்மெண்ட், எல்லாருமே வந்து ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணாங்க. செகண்ட் டே வந்து கோலாட்டம் வச்சுருந்தாங்க. கோலாட்டம் வந்து அவ்வளோ நல்லா பண்ணியிருந்தாங்க. நாங்களும் வந்து அவங்களோட சேர்ந்து கோலாட்டம் வந்து ஆடினோம். கோலாட்டம் ஆடிட்டே வந்து கூடவே வந்து மாவிளக்கு தட்டு எல்லாருமே வந்து அப்படியே ஊரில் இருக்கிற எல்லாருமே ஒன்றா வந்து எடுத்துகிட்டு போனோம். அதெல்லாம் வந்து பார்க்கவே அவ்வளோ நல்லா இருந்தது. மூணாவது நாள் செல்லியம்மன் கோயிலுக்கு வந்து பொங்க வச்சு மாவிளக்கு எடுத்தல். ஸோ அன்றைக்கி வந்து பயங்கர வெயில். ஸோ எல்லாருக்குமே வந்து தண்ணி பாட்டில் கொடுக்குறதாகட்டும், மோர் வந்து நல்லா சில்லுன்னு வந்து மோர் கலந்து கொடுக்குறதாகட்டும், அந்த எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸுமே வந்து பக்காவாக வந்து பண்ணியிருந்தாங்க. டிரான்ஸ்போர்ட் கூட வந்து எல்லாரையுமே வந்து பிக்கப் ட்ராப் எல்லாம் கூட வந்து பண்ணியிருந்தாங்க. சேம் டே ஈவினிங் வந்து எலைட் ஸ்குவாட் குரூப்போட டிஜே வந்து இருந்தது. எப்படி சொல்கிறது, டிஜே வந்து அவ்வளோ சூப்பராக வந்து வச்சுருந்தாங்க. எல்லாருமே வந்து செம்மையாக என்ஜாய் பண்ணாங்க. டான்ஸ் ஆடாதவங்க இந்த டிஜேவை வந்து என்ஜாய் பண்ணாதவங்களே வந்து இருக்க மாட்டாங்க. ஏன்னா வந்து 10 வருஷம் கழிச்சு வந்து கோவிலில் வந்து திருவிழா நடக்குது. நிறைய பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து மீட் பண்ணி பேச இது ஒரு நல்ல சான்ஸாக வந்து இருந்தது. ஸோ வந்து எல்லாருமே வந்து செம்மையாக வந்து டான்ஸ் பண்ணி என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க.
டே 6 அன்றைக்கி தான் வந்து மெயின் செலிப்ரேஷன். அன்றைக்கி விடிகாலையிலே வந்து கோயிலில் வந்து கரகத்துக்கு வந்து ஃபுல்லாக வந்து பூவெல்லாம் வச்சு அலங்காரம் வந்து பண்ணி ரெடியாக வந்து வச்சுருந்தாங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து கரகம் வந்து தலைமையில் வச்சு ஊர் ஃபுல்லாமே வந்து எடுத்துகிட்டு போய் சாயந்தரம் தான் வந்து கரகத்தை வந்து கீழே இறக்கி வைப்பாங்க. அது எல்லாமே வந்து நான் இந்த வீடியோவில் கவர் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் கோயில் ஃபுல்லாமே வந்து இந்த மாதிரி பழங்களால் வந்து பந்தல் மாதிரி வந்து போட்டிருந்தாங்க. நல்லா இருந்தது. அன்றைக்கி வந்து மணி 12 மணி ஆனதுமே வந்து எல்லாருமே வந்து கோயிலில் வந்து கெடா வெட்டி வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் விருந்து வைப்பாங்க. நல்லா பூஜை பண்ணி கெடா வெட்டி அந்த கெடா வந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் விருந்தாக வந்து செஞ்சு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸு வெளியூரில் இருக்கிற ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் கூப்பிட்டு விருந்து வந்து வைப்பாங்க. சிக்கனு, மட்டனு, எக்ஸு, ஃபிஷ்ஷு, ப்ரான்ஸு அப்படின்னு ஏகப்பட்ட வெரைட்டி ஆஃப் நான்வெஜ் டிஷ்ஷஸ் வந்து ஊர் ஃபுல்லாமே வந்து ஒரே மாதிரியான கெடா விருந்து தான் வந்து வச்சுருந்தாங்க. எல்லாம் பிரியாணி, மட்டன் பிரியாணி, பால் சாதம், அந்த மாதிரி வந்து வெரைட்டி ஆஃப் ஐட்டம்ஸ் வந்து போட்டிருந்தாங்க. தக்காளி அரைச்சும் ஊற்றிருக்கீங்க, அப்படியேவும் போட்டிருக்கீங்களா? தனியா தூளாது. பிரியாணி வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. மட்டன் பிரியாணி. இவங்க வந்து கொஞ்சம் வித்தியாசமாக வந்து பிரியாணி பண்ணுறாங்க. मास्टर है छोटा मास्टर को बोला तुमने बड़ा இந்த மாதிரி தான் வந்து எல்லார் வீட்டுக்குமே வந்து கரகம் வந்து வரும். கரகம் வந்ததுமே வந்து நம்ம பூஜை பண்ணி ஆர்த்தி எடுத்து சாமியை வந்து கும்பிடுவோம். இவங்க வந்து ஊரில் ஒவ்வொரு வீட்டுக்குமே வந்து போவாங்க.
அன்னைக்கு ஈவினிங் வந்து நடன நாட்டியாலயம் வந்து இருந்தது. பயங்கர க்ரௌடு. இது ஃபுல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக வந்து பர்மிஷன் வாங்கி எல்லாமே வந்து ரொம்ப நீட்டாக தான் வந்து பண்ணியிருந்தாங்க. ஃபுல்லாக வந்து க்ரௌடு வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு போலீஸ் எல்லாமே வந்து இருந்தாங்க. எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக அவங்க கொடுத்துருந்த டைமிங் ஸ்கூலில் தான் வந்து எல்லாமே வந்து நடந்தது. ஸோ வந்து ஓவராலாக வந்து எல்லா செலிப்ரேஷன் வந்து ரொம்ப நீட்டாக பர்ஃபெக்டாக வந்து பண்ணியிருந்தாங்க. என்னோட சேர்ந்து நீங்களும் எங்கள் கோவில் திருவிழாவை வந்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். நீங்களும் இந்த மாதிரி கோவில் திருவிழாக்கெல்லாம் போவீங்க, என்ஜாய் பண்ணுவீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறோம். ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க, ஒரு கமெண்ட் போடுங்க. மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.